Hello guys, welcome to my channel. I'm Dayalan. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் இதனால வீடியோ பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா நான் சீட்டிங் பண்ணிட்டேன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒரு ஏமாதிரிக்கேன். செகண்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல்னால் இல்லை என்ன டேட்லேருந்து நம்ம எல்லா வீடியோஸ் என்னென்ன போட போகிறோம் எல்லா பிளானும் வந்து பார்ட்டில் வரும். ஸோ பார்ட் ஒன்று நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா கைஸ்? இப்போ வந்து நீங்கள் அந்த மைன்கிராஃப்ட்டு இந்த சிஎஸ்கே அப்புறம் அப்புறம் வேறு வெதர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறப்ப நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருக்கேன். மற்றபடி இந்த வாட்டர் சாலிங்கு இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து நான் வந்து ரிசர்ச்சே பண்ணல. என்னோடய கதையை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு சீட்டிங்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு அவமானம் கூட நீங்கள் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி உங்கள் அவமானமாக இருந்திருக்கலாம். ஸோ நான் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ நான் கொஞ்சம் கம்மியான வயசில் இருந்தேன். அப்போ மெச்சூரிட்டி என்கிட்ட இல்லை. அதனால நான் எதை வேணால் போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் அதை எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த டெய்லியும் கமெண்ட் போடுங்க சொல்லுவேன். எனக்கு கமெண்ட் வராது. காரணம் யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் யூடியூப் சேனல் ஏதோ வராதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட 2 காப்பிரைட் இருக்குது கைஸ். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நம்ம டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு காப்பிரைட் வந்து அந்த நாரடி இல்லை அந்த பிகில் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருமே சிங்கப்பெண்ணே. ஐயோ இது பாட்டா அமைதியாங்க. அந்த பாட்டு வந்து நான் ஆடினேன்னு சொல்லிட்டு அது ஒரு காப்பிரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ நான் காட்டினேன். ஒரே ஒரு வீடியோ ஒரு கிளிப்பு 2 மிஸ் தான் காட்டியிருப்பேன். அதுக்கும் ஒரு காப்பிரைட் கொடுத்துறானுங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறானுங்க தெரியல. ஒரு சின்ன சேனலு அதுக்கே காப்பிரைட் போடுறானுங்களா. பெரிய சேனலாக போடுவாங்க போட்டுருவாங்க. நான் வந்து சின்ன பையன். இங்கே பாருங்கள் யூடியூப் இது நீங்கள் உங்களுக்கு கேட்டுருந்தா சொல்லுங்கள். நான் வந்து சின்ன சேனலு. எனக்கு எதுவும் இந்த காப்பிரைட் பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் திடீர்னு காப்பிரைட் போட்டிங்க நான் என்ன தெரியாமல் நான் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் வந்து நம்ம சாலிங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி வெயிட் பண்ணுங்க கைஸ். மே 10 வேணாம். மே 6 அன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக ஓப்பனிங் ஆகி நம்ம வீடியோஸ் போடுவோம். மே 1லாம் வேணாம் கைஸ். 29 ஏப்ரல் அவ்வளோதான். ஏப்ரல் 29 நாள்லேருந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரப்போகுது. ஸோ நீங்கள் எப்போ பார்க்கணும். ஸோ நம்ம என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து ரியாக்ஷன் வீடியோ கமெண்டி இந்த ரியாக்ஷன் வீடியோ ஆர்கனைசிங் திங்ஸு அப்புறம் வேறு கேமிங் வீடியோஸ் அப்புறம் நம்ம ஒரு ஷோ பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஷோஸு அப்புறம் 5th அப்புறம் கடைசியாக வந்து வ்ளாக். இது 5மே. இதில் என்னென்ன ஷோஸ் வரப்போகுது நான் சொல்லிடுறேன். இப்போ ஷோஸ் வந்து என்னென்ன ஷோஸ் வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு ஷோ வந்து கிரிட்டிக் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ வரப்போகுது. செகண்ட் வந்து என்ன வரப்போகுதுன்னா செகண்ட் ஷோஸ் வந்து ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு ஒரு வரப்போகுது. 3வது வந்து ஃபனி டாக்ஸ்னு ஒரு ஷோ வரப்போகுது. அப்புறம் 4th வந்து லாஸ்ட்டான என்ன வரப்போகுதுன்னா லாஸ்ட்டாக வந்து என்ன வரப்போகுதுன்னா இருங்க லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டோரி டெய்ல்னு ஒரு வரப்போகுது. 4 ஷோ வரப்போகுது. ஸோ அந்த ஷோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ப்ளேலிஸ்ட் போட்டுறேன். ஸோ ஒரு வீடியோ வரப்போ உங்களுக்கு அந்த பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் எப்பயாவது பார்க்குறப்ப லேட்டாக பார்க்குறப்ப நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ 4 ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து அடுத்து வந்து என்ன சொல்கிறது நம்ம வீடியோவில் வந்து இனிமேல் டெய்லி வரப்போகுது. டெய்லினா ஸ்கூல் இப்போ லீவ் விட்டனால நிறைய வீடியோஸ் ஒரு நாளில் வந்து எங்கள் அம்மா காலேஜ் போயிடுவாங்க. எப்பவுமே அவங்களுக்கு காலேஜ். ஸோ சாயங்காலம் வரும். இந்த வெக்கேஷன் சொல்லிடுறேன். நான் ஒரு 4 நாள் நான் வீடியோ போட மாட்டேன். நான் வேணால் அந்த எங்கே போகிறேன்னா ஏற்காடு போகிறோம். ஸோ அது கூட பிளாக் கூட போடலாம். ஸோ இதெல்லாம் நடக்க போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ்,
நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டப்போ பேட் கமெண்ட் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சோகமாச்சு. அதில் என்ன போட்டிருந்தேன்னா எடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு குறை சொல்ல மாட்டேன், ஏன் பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஹர்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்ட் தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. காரணம் நம்ம எப்போ வீடியோ போடலாம் போகிறப்ப அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வரப்போ கரெக்டாக வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பாஸ் ஆகிடுச்சு. வீடியோ மறுபடியும் அந்த வேர்ல்டு லிக்விட்டு மறுபடியும் புது வேர்ல்டு லிக்விட் எவ்வளோ காண்டாகும், அதனால செம காண்டாகுது. அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம், வீடியோஸ் போட போகிறோம், ரெகுலராக எல்லாமே பண்ண போகிறோம். அப்புறம் அந்த யூடியூப் சேனல் மாதிரி நான் வந்து டைம் டேபிள் போடுவேன். இப்போ டைம் டேபிள் போடுன்னு சொல்லி பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு டைம் டேபிள் வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி இன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நம்ம டைம் டேபிள் என்னென்ன எழுத போகிறோன்னு எழுதி போட்டது நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து இதை விட நான் கொஞ்சம் ஓஸ்ட்டு தான் என்ன பண்ண முடியும், நிறைய போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் திங்க் பண்ணிட்டு இன்றைக்கே உங்களுக்கு வந்துடும். ஒரு பேப்பரில் வந்து ஃபுல்லாக வந்துடும். அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் வரும். டான்ஸிங் கேட்டிங்க, இப்போ அது பண்ண முடியுமா தெரில, பட் நான் பண்ணுறேன். அந்த கிரிஞ்சு மாதிரிலாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் மாதிரி கிரிஞ்சு மாதிரி இல்லை, நான் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்குன்னு தான் அந்த மாதிரி டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் மீம்ஸு இந்த மாதிரி பல விஷயத்தில் நான் பண்ணலான்னு இருக்கேன். பிளான் அவ்வளோதான். சரி கேஸ், அடுத்த வீடியோ சந்திக்கொரே. நான் எப்பவுமே உனக்கு சொல்கிறது தான், டுடே இஸ் எ லீடர், tomorrow is a reader. Sorry guys, today is a reader, tomorrow is a leader. Bye bye guys.